புதுசாக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைபை பண்ணி விட்ருங்க. என்னக்கா கீரை அந்த கருவாடு இருக்குது இப்போ அப்படி இருக்கும். கீரை சாப்பிட்டுட்டு கருவாடு இருக்குது அப்படி புரியல. எனக்கு வேணும் கண்டிப்பாக. ஓகேவா சிஸ்டர்? ஈஸ்வரன் ப்ரோ ஆல்ரெடி வந்திருக்காரு. உங்களுக்குலாம் இருக்கிற ஞாபகம் சக்திகள் எனக்கு இல்லை. சரி வந்தாலும் லைக்கை மட்டும் பண்ணிடுங்க. இன்னொரு முறை சப்ஸ்கிரைப் பண்ண அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட வேண்டாம். ஐயோ இந்த மொபைலில் அப்படியே நின்றுட்டுருக்கு கமெண்ட். அதை மட்டும் நான் நம்பி உட்காந்துட்டு இருந்தேன். எங்கே தெரியுமா நிற்கிது? மார்னிங் அதான் செய்யணும், அதுலேயே நிற்கிது. நான் அதான் பார்த்துட்டு திரும்ப திரும்ப நிறைய அதான் செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நிறைய சக்தி சிஸ்டர் எனக்கு வேணும் கண்டிப்பாக. கீரை ரைஸ்க்கு கருவாடு செம்மையாக இருக்கும் சிஸ்டர். அப்படியா? இந்த காம்பினேஷன் புதுசாக இருக்குது. நான் பியூர் வெஜிடேரியன். ஐயோ அப்போ உங்களுக்கு கேட்கவே. பியூர் வெஜிடேரியன் நான் சொல்லவே இல்லையே. நாங்கள்லாம் பியூர் நான் வெஜிடேரியன். சரண்யா சிஸ்டர் வெஜ்ஜா? சூப்பர்ப்பா, தேங்க்யூ, வெல்கம். கை பத்திரம் பார்த்துங்க, கட் பண்ணுவோம். கட் பண்ணிட்டேன். என்ன ஸ்ட்ராங்காக இருக்குது சாமி. ஏன் சிஸ்டர்? தோசை கறி குழம்பு நல்லா இருக்கும். தோசை கறி குழம்பு சூப்பர் ஆப்டான ஒரு இதுதான். நான் ஹெட்செட் கலட்டட்டுமா? நோ, சரி ஓகே. நீங்கள் ஒர்க் இருந்தால் உங்களுக்கு தூங்குறதா இருந்தால் போங்க. நான் ரொம்ப நேரமாக உங்களை இருங்கன்னு வற்புறுத்திட்டு இருக்கேன். ஃப்ரீயாக இருந்தால் இருங்க. இதான் நான் பூக்கிறேன். சாய் ப்ரோ கண்டிப்பாக என்னோட சமையல் நல்லா தான் இருக்கும். எஸ், இந்த பூவை கட்டுறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கே. வேலை இல்லைன்னா நான் வெஜ் பற்றி சொல்கிறேன். அது சொல்கிறேன், நீ இருங்க. சரி ஓகே. வெஜ்ஜு நான்வெஜ் எதுக்கு, நம்ம பேசுவோம். கருவாட்டு குழம்பு உன்னை யார் குண்டுமல்லி வாங்க சொன்னது? நான் வாங்கல, அவர் தான் வாங்கிட்டு வந்தார். நான் பூ தான் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், அதனால் இந்த பூ வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இதே எவ்வளோ சொன்னாங்க, செம்ம ரேட்டு, மார்க்கெட்லேயே ரேட்டா. நம்மலாம் கட்டின பூ வாங்கணுன்னா அதுக்கே தனியாக பேங்க்கில் கடன் வாங்கணும் போல், அப்படி இருக்குது பூ ரேட்டு இப்போ மழை காலத்துக்கு. நதியா சிஸ்டர்கிட்ட கொடுத்துருவோம். ஆனால் அவங்க சேலத்தில் இருக்காங்களே, பக்கத்தில் இருந்தால் கட்டி கொடுக்க சொல்லி வாங்கியிருக்கலாம். என்கிட்ட பேசவே இல்லை அவர். சரி ஓகே, அவர் என்கிட்ட பேசல, பரவாயில்ல, ஓகே. எனக்கு குண்டு மல்லியே கட்ட வராது. எனக்கும் தான், நான் இப்போ தான் கற்றுக்கிட்டேன். மற்ற பூலாம் அழகாக கட்டுவேன், நல்லா நெருக்கமாக நிறைய பூ வச்சு கூட நல்லா நெருக்கமாக கட்டுவேன். இந்த குண்டு மல்லி இப்போ தான் கற்றுக்கிட்டேன். அது என்னவோ அப்பையிலேருந்தே அது ஒரு கடுப்பாக இருக்கும். அது குட்டி குட்டியாக இப்பயும் எத்தனை பண்ணுவேன், இருக்கிற புளி இதெல்லாம் பெருசாக அதெல்லாம் பொறுக்கி கட்டிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் வச்சு கோர்த்துருவேன். சக்தி சிஸ்டர்